மின்னோட்டம். ஓகேயா? மின்னோட்டம் என்று சொல்றது இரண்டு பிரதான பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று நிலை மின்னியல், இரண்டாவது ஓட்ட மின்னியல். இந்த ஓட்ட மின்னியல் என்பது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்று சொல்றது. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் ஜிசி ஓ லெவலிலே ஆதிக்கம் செலுத்தும். ரைட்? 2016 இருந்து 2020 ஆண்டு வரையில 3 தடவைகள் மின்னினுடைய 5 பேப்பர்லயுமே மின்னினுடைய விளைவுகள் இருக்கும். வெப்ப விளைவு 3 தடவையும், டிரான்ஸ்பார்மரோட தொடர்புபட்ட காந்த விளைவு 2 தடவையும் சேர்த்து நாங்க படிப்போம். ஆனா வந்திருக்கு கேள்வி பேப்பர்ல. ஆனா இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் பேசிக்கான ஜிசி ஓ லெவலுக்கு அடிப்படையான விஷயம். 10ஆம் ஆண்டு 19வது அலகுல இருந்து என்ன விடயம் வருது. இதுல முதலாவது நீங்க சொல்லக்குள்ள இங்கே ஒருத்தட்ட பேரை உச்சரிப்பு செய்வீங்க. ஓம். இவர்களுடைய ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்ட குறியீடு ஓம். யார் இந்த ஓம்? இவர் இந்த அலகுக்கு என்ன தொடர்பை ஏற்படுத்தி இருக்காருன்றத நீங்க பார்க்கணும். ஓகே, யார் இந்த ஓம்? இவருடைய உண்மையான இயற்பெயர் ஜார்ஜ் சைமன் ஓம். இவர்தான் ஒரு மின்னோட்டம் கடத்தியினூடாக பாய வேண்டுமாக இருந்தால் அதற்கு சில முக்கியமான வரையறையை வகுத்தவர். அதனால் இந்த பகுதி படிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த ஓமினுடைய விதியை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மனனம் செய்ய வேண்டும். ஓமின் விதி. இந்த ஓமின் விதி என்ன விடயத்தை கூறுகிறது? யாராவது தெரிஞ்ச? ஓகே. வெப்பநிலை உட்பட ஏனைய பௌதிக காரணிகள் மாறாதபடுத்து ஒரு கடத்தி இருந்தால் அந்த கடத்தியினுடைய 2 முடிவிடங்களுக்கும் இடையே நீங்கள் ஏதாவது ஒரு அழுத்த வேறுபாட்டை பிரயோகித்தால் அந்த அழுத்த வேறுபாடானது அதனூடாக பாய்கின்ற மின்னோட்டத்திற்கு நேர் விகித சமன் என்பதே ஓமினுடைய விதி. ஓமினுடைய விதி என்ன? யாதாயினும் ஒரு கடத்தியின் 2 முடிவிடங்களிடையே அழுத்த வேறுபாடொன்றை பிரயோகிக்கும் போது அந்த அழுத்த வேறுபாட்டிற்கு அதனூடாக பாயும் மின்னோட்டம் நேர்விகித சமனாகும். அதாவது அழுத்த வேறுபாட்டினுடைய பெருமானம் கூடும் போது பாய்கின்ற மின்னோட்டம் அதிகரிக்கும். ஆனால் நிபந்தனை, வரையறை, காப்பு வாசகம் 2 தான். ஒன்று, வெப்பநிலை மாறக்கூடாது. 2வது ஒரு சொல், ஏனைய பௌதிக காரணிகள் மாறக்கூடாது. ஏனைய பௌதிக காரணிகள் மாறக்கூடாது. இப்போ முதலாவதாக நான் உங்களுக்கு இந்த ஏனைய பௌதிக காரணிகள் என்றால் யார் என்பதை வழங்கப்படுத்துகிறேன். ஓமின் விதி ஒரு ஞாபகப்படுத்த வேண்டும். வெப்பநிலை உட்பட ஏனைய பௌதிக காரணிகள் மாறாத விடத்து கடத்தி ஒன்றின் 2 முடிவிடங்களிடையே பிரயோகிக்கப்படுகின்ற அந்த அழுத்த வேறுபாடானது அந்த கடத்தியினூடாக பாயும் மின்னோட்டத்திற்கு நேர் விகித சமனாகும். இதுதான் ஜார்ஜ் சைமன் ஓமினுடைய விதி. ரைட்? ஏனைய பௌதிக காரணிகள் என்பது என்ன? ஏனைய பௌதிக காரணிகள் என்பது என்ன? ரைட்? ஒன்று, வெப்பநிலை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது ஒரு கடத்தியினுடைய தடை அதிகரிக்கும். தடை அதிகரிக்கின்ற போது அதனூடாக பாயும் மின்னோட்டம் குறைவடையும். வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது கடத்தியினுடைய தடை அதிகரிக்கும். தடை அதிகரித்தால் மின்னோட்டம் குறைவடையும். இது முதலாவது. ஏனைய பௌதிக காரணிகள் என்பது இன்னும் ஒரு சமன்பாட்டால் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படும். ஆர் சமன் ஸ்ரீலங்காவின் கீழே ஆஸ்திரேலியா. கடத்தியினுடைய ரெசிஸ்டன்ஸ், அந்த தடையானது, இது கடத்தியினுடைய தனித்துவமான தடை அல்லது திரவியல் தடை.
திரவிய தடை என்பது ஒரு கடத்தி எந்த உலோகத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும், அது இரும்பா, செம்பா, அலுமினியமா, அல்லது கலப்புலோகங்கள் எதுவும் பயன்படுத்துறீங்களா, அல்லது நைட்ரோம் பயன்படுத்துறீங்களா, அல்லது நீங்கள் பொன்னா பிளாட்டினம் எதுவாக இருக்கலாம். உலோகங்கள் மிகச்சிறந்த கடத்திகள். ஆகவே கடத்திகள் என்பது மிக முக்கியமாக இருக்கணும். இந்த மின்னோட்டம் தொடர்பில் ஒரே ஒரு அல்லுலோகம் மட்டும் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கும். யார்? காமனினுடைய பிரதிருப்பமான காரியம் மட்டும் இந்த மின்னை கடத்தக்கூடிய அல்லுலோகம். ஏனைய உலோகங்கள் எல்லாம் மின்னை கடத்தும். எனவே திரவிய தடை. இரண்டாவது கடத்தியின் நீளம். கடத்தியின் நீளம், கடத்தியின் நீளம். ஏ என்பது ஏரியா, ஒரு கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு. இதுதான் ஒரு தடையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். எனவே ஏனைய பௌதிக காரணிகள் என்பது ஒரு கடத்தி எந்த திரவியத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திரவியம், அது கடத்தியினுடைய நீளம். அதே போல குறுக்குவெட்டு பரப்பு. இப்போ மேலே இருக்கின்ற கணித ரீதியாக நீங்கள் பார்த்தால், மேலே இருக்கின்ற பெருமானம் கூடுகின்ற போது தடை கூடும், கீழே இருக்கின்ற பெருமானம் கூடுகின்ற போது தடை பெருமானம் குறை. ஆகவே இப்போ இந்த தடையின் மீது செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகளுடைய ஒரு சிறு அறிமுகத்தை இப்போது பார்ப்போம். அதிலே முதலாவதாக நாங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தற்றடை அல்லது கடத்தியினுடைய திரவிய தடை. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்குரிய இது வரப்போறதும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், இதுவரைக்கும் அந்த பாஸ் பேப்பர் தொகுப்பிலே கடத்தியினுடைய திரவியம் கூடிய திரவிய தடை கூடிய பதார்த்தம் கொண்டு தங்குதலாக இருக்க வேண்டும், அல்லது மிக முக்கியம் அது உயர் உருகு நிலையை கொண்டிருக்கின்ற உயர் தடைத்திறனை கொண்டிருக்கின்ற நிக்ரோமாக இருக்கணும். வெப்ப சுருள்களில் இந்த நிக்ரோம் பயன்படுத்தப்படும் என்பதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2013 தனித்துவமான தடை தொடர்பான மின்னோட்ட கேள்வி அப்படியே 9வது கேள்வியில போட்டு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதன் பின்னர் வருகின்ற கேள்விகள் எல்லாம் தனிமையான ஒரு தடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கேள்வியாக இருக்காது, ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை அந்த பாஸ் பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ணக்குள்ள வழங்கும். இப்ப நாங்க பார்க்க போறோம் கடத்தியினுடைய நீளத்திற்கும் இந்த தடைக்கும் என்ன தொடர்புன்றதப்பா. உங்களுக்கு தெரியணும், ஒரு கடத்தியினுடைய இப்படி ஒரு கடத்தி இருக்கிறது. இந்த கடத்தியினுடைய பேர் ஏ, இந்த கடத்தியினுடைய பேர் பி. ஏனுடைய தடை பெருமானம் 10 சென்டிமீட்டர், பியினுடைய தடை பெருமானம் 20 சென்டிமீட்டர் என்றால் இதனுடைய நீளம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்கு நீளம் அதிகம், ஏக்கு நீளம் குறைவு. எனவே எங்களுடைய சமன்பாடு ஆர் சமம் எஸ் எல்லின் கீழ் ஏ. இதுதான் சமன்பாடு. நீளம் கூடும் போது தடை கூடும், நீளம் குறையும் போது தடை குறையும். ஆகவே நீளம் பிக்கு கூட ஏ விட, அப்புறமா தடையை கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே பிக்கு தடை எப்படி இருக்கும்? நீளம் கூடவாக இருந்தால் தடை கூட. எனவே ஏ விட பியினுடைய தடை பெருமானம் கூடுதலாக இருக்கும். ஆகவே நீண்ட கடத்திகள் நீங்கள் தடையை ஏற்படுத்த வேண்டுமாக கூடுதலாக ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதி நீளமான கம்பிகளை நீங்கள் பயன்படுத்தி இந்த தடை பெருமானத்தை கூட்டலாம். எனவே எங்கேயாவது உங்களுக்கு தடை பெருமானம் தரக்குள்ள நீளம் தொடர்பான விடயங்கள் இருந்தால் இந்த நீளம் கூடினால் தடை கூடும், நீளம் குறைந்தால் தடை குறையும். ஓகே, இது முதலாவது. இரண்டாவது கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு. குறுக்குவெட்டு பரப்பு என்பது என்ன? ஒரு பொருளினை இப்படி வெட்டுகின்ற போது இப்போ இதனுடைய இந்த தடை பெருமானம் பாருங்க, இதுல குறுக்குவெட்டு எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. இதுவே ஒரு பென்சிலாக இருந்தால் பென்சிலினுடைய குறுக்குவெட்டை பாருங்க. இப்போ ரெண்டையும் கம்மியா வட்டி பாருங்க. மார்க்கர் குறுக்குவெட்டு பரப்பு எப்படி இருக்கு? பெருசி. பென்சில் குறுக்குவெட்டு பரப்பு சின்னது. அப்ப இதை எப்படி நாங்க இத கிளியர் பண்ணி எடுக்கிறேன்றத பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சமநீளமான 2 கம்பிகள் எடுக்கிறேன். இவரனுடைய பெயர் எக்ஸ், இவரனுடைய பெயர் y. ரெண்டும் சமநீளம், ரெண்டுமே 20 சென்டிமீட்டர். உதாரணம், இதுவும் 20 சென்டிமீட்டர். ஆனால் இந்த y-னுடைய குறுக்குவெட்டு பரப்பு பெருசு.
இப்ப உங்களுக்கு வழங்கு குறுக்குவெட்டு பரப்பு இவர பெருசு, இவரு குறுக்குவெட்டு பரப்பு சின்ன. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு நாங்க பார்க்கின்ற போது யாருக்கு கூட எக்ஸுக்கு பெருசா, எக்ஸுக்கு சின்னதா இருக்கும், யாரை விட y. y-னுடைய குறுக்குவெட்டு பரப்பு பெருசு, எக்ஸினுடைய குறுக்குவெட்டு பரப்பு சின்னது. அப்ப தடை என்பதை நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். தடை குறுக்குவெட்டு பரப்பு அதிகரிக்கின்ற போது, அதாவது பிரிக்கின்ற பெருமானம் எந்த ஏதாவது ஒரு இலக்கத்தை மற்றொரு இலக்கம் பிரிக்குமாக இருந்தால் இந்த எஸ் எல்லை ஏ பிரிக்குது, ஏனுடைய பெருமானம் கூட கூட மொத்த பெருமானம் குறையும். உதாரணமாக 1/2 என்பது 0.5க்கு சமம், 1/4 என்பது 0.25க்கு சமம், 1/10 என்பது 0.1க்கு சமம். அப்ப கீழே பிரிக்கின்ற பெருமானம் 2, 4, 10, மொத்த பெருமானம் இங்கே கீழே பிரிக்கிற பெருமானம் கூட 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 அந்த இலக்கத்துல பெருமதி கூட மொத்த பெருமானம் குறையும். அதை போலதான் இங்கே குறுக்குவெட்டு பரப்பை நீங்கள் எவ்வளவு அதிகமாக தடிப்பாக பயன்படுத்துகிறீர்களோ அப்போது அதனுடைய தடை பெருமானம் குறைவாக இருக்கும். எனவே குறுக்குவெட்டு பரப்பு பெரிது y-ஐ விட x-க்கு, ஆனால் தடை x-க்கு அதிகமாகவும் y-க்கு குறைவாகவும் இருக்கும். இரண்டும் வேறுபட்டதாக இருக்கும். ஆகவே தடையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் எந்த திரவியம் என்பது ஒன்று. இரண்டாவது காரணம் அதனுடைய நீளம். நீளம் அதிகரிக்க தடை பெருமானம் அதிகரிக்கும், நீளம் குறைவடைய தடை பெருமானம் குறைவும். குறுக்குவெட்டு பரப்பு, குறுக்குவெட்டு பரப்பு அதிகரிக்க தடை பெருமானம் குறைவடையும். அப்ப மெல்லிய கம்பியை விட தடிப்பு கம்பி, சேர மாதிரியான கம்பிகள் எப்பொழுதுமே தடை பெருமானம் குறைவாக இருக்கும். எதுக்கும் தடை போடுற ஆக்கள் இல்ல, சேர மாதிரியான ஆக்கள். அதுதான் இந்த குறுக்குவெட்டு பரப்பு அதிகரிக்க தடை பெருமானம் அதிகரிக்க குறைவடையும் என்று சொல்றது. அப்ப லேச மின்னோட்டம் பாயும். இனி இந்த மின்னோட்டம் பாயக்குள்ள ஓமினுடைய விதியை நாங்க சொன்னாக்க ஓமினுடைய சமன்பாடு என்ன? ஓமினுடைய விதி என்ன சொன்னோம்? வெப்பநிலை உட்பட ஏனைய பௌதிக காரணிகள் மாறாமல் இருந்தால் அந்த கடத்தியின் 2 முடிவிடங்களுக்கு இடையிலே நீங்கள் பிரயோகிக்கின்ற அந்த மின்னழுத்த வேறுபாடானது அதனூடாக பாய்கின்ற மின்னோட்டத்தை சரியா மாற்றிக்கொண்டிருக்கும், அல்லது அதனூடாக பாய்கின்ற கடத்தினூடாக பாய்கின்ற அந்த மின்னோட்டம் நீங்கள் பிரயோகிக்கின்ற அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விகித சமனாக இருக்கும். இங்கே இப்போ பாருங்க, நான் ஓமினுடைய விதியை நாங்க பயன்படுத்தலாம். இதுதான் அமைப்பு V நேர்விகித சமன் I. அதாவது அழுத்த வேறுபாட்டிற்கு மின்னோட்டம் நேர்விகித சமன். அழுத்த வேறுபாடை கூட்டினா மின்னோட்டம் கூடும், அழுத்த வேறுபாட்டை குறைச்சா மின்னோட்டம் குறையும். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இதுல சார்ந்திருப்பவர் மின்னோட்டமே V அல்ல, V-ல தான் இந்த I சார்ந்திருக்கிறது. கணித ரீதியாக ஒரு நேர்வீத சமனை சமன்பாடாக மாற்றுவதாக இருந்தால் இங்கே கட்டாயம் ஒரு கன்ஸ்டன்ட் ஒன்று சேர்ப்பீங்க, அதை கேன்னு சொல்றது. ஆனால் இங்க கேக்கு பதிலாக இந்த ஓம் சொல்றார் தடை, ரெசிஸ்டன்ஸ், ரைட்? அப்ப இங்க V சமன், இந்த மாறிலிக்கு பதிலாக R ஐ பயன்படுத்துகிறோம், தர I. அல்பாபெட்ல V சமன் I R. இதுதான் ஜார்ஜ் சைமன் ஓமினுடைய விதியின் சுருக்கம். யாருங்க V? இவர் அழுத்த வேறுபாடு, அழுத்த வேறுபாடு. இவரை யாரால குறிக்கிறது? V என்கின்ற பெருமானத்தால குறிக்கிறது. எங்க கண்டிருக்கீங்க? உலர்களமாக இருந்தால் 1.5 V. இதுவே ஒரு டைனமோவாக இருந்தால் அது 6 V இருக்கும், அது ஒரு ஆடலோட்ட விதிகளா இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கும். இந்த கார் பேட்டரிகள் பயன்படுத்தும் அல்லது மோட்டார் பைக் பேட்டரிகள் பயன்படுத்தும். அது சார் மைக் கட் ஆயிடுச்சு. பாரு சார், மைக்க கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க. ஓகே ஆமே. ஓகே ஓகே. அப்ப இப்ப இது நாங்க பாக்குறது, இது மின்னோட்டம், இது தடை. R என்பது தடை, தடையினுடையது ஓம். அப்ப இதுக்கு நாங்க பயன்படுத்தி இதுதான். இப்போ இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கணக்கு வந்திருக்காண்டா, பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு சிறிய கணக்கு ஒன்று பார்ப்போம்.
முதலாவது எப்படி கேள்வி கேட்கிறாங்க, சும்மா யதார்த்தமாக ஒரு மின் சுற்று இருக்கிறது. அப்ப மின் சுற்றுடனே பிள்ளைகளுக்கு யோசனை, யார் மின் சுற்று? ஒரு மின்முதல் இருக்கும், பேட்டரி. இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு 6V. அப்ப பேட்டரியினுடைய மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 6 வோல்ட். அதோடு இந்த இடத்துல அவர் ஒரு இந்த மின்குமிழ் ஒன்றை வைத்திருக்கார். இப்படி ஒண்ணு இருக்கு, இது மின்குமிழ். இப்ப அவர் என்ன செய்யணும், இந்த சுற்றுக்கு இந்த இப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தினால் எப்பொழுதும் இந்த மின்குமிழ் பொழி. அப்ப அப்படி இருக்க மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு, அதாவது சுற்றிலே மின்னோட்டத்தை ஓன் ஆஃப் செய்வதற்கு ஒரு ஆளி பயன்படுத்துவார். அதுதான் ஆளி. சுவிட்ச் ஆன் பண்ணினா பல்ப், மின்னோட்டம் இது பலமாயும், ஆஃப் பண்ணினா பாயாது. அப்ப எவ்வளவு மின்னோட்டம் போகுதுன்றது அளக்கணும். இந்த லைன் நேரா அப்படியே தொடர்ச்சியாக ஒரு கருவி இணைக்கப்படணும். அந்த கருவியினுடைய பெயர் அம்பியர் மானி. இது மின்னோட்டத்தை அளவிடும் அம்பியர் மானி, அம்பியர் மானி. அதே போல ஒரு வோல்ட் மானியை இணைக்கிறதாக இருந்தால் ஏதாவது ஒரு உபகரணத்திற்கு சமாந்தரமாக அந்த வோல்ட் மானியை நீங்க இணைப்பீங்க, அந்த வோல்ட் மானியை நீங்க இணைப்பீங்க. ஓகேயா? ரைட். அப்ப இது வோல்ட் மானி. இதை எப்படி இணைக்கலாம் அல்லது இப்படியும் இணைக்கலாம். இதுதான் வோல்ட் மானி இணைக்கிற முறை. சமாந்தரமாக இங்க இணைக்கலாம், இங்க இணைக்கலாம். இது அம்பியர் மானி. சரியா? ரைட். இதோட சேர்த்து சில சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு இப்படி ஒரு பகுதி ஒன்று சுற்றிலே காண்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பை போட்டா இது தடை. இதுல ஒரு அம்புக்குறியை எப்படி போட்டு காட்டுறது? இது மாறும் தடை அல்லது சிறிய நிறுத்தி, மாறும் தடை அல்லது சிறிய நிறுத்தி என்று சொல்லுவோம். இது தடை பெருமானத்தை நீங்கள் கூட்டி குறைக்கக்கூடிய அளவுக்கு அதுல இடம் இருக்கும். நீங்க குறிப்பிட்ட தடையை போட்டு மாற்றலாம். தடையை மாற்றுவதன் மூலம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்றால், இதனூடாக பாய்கின்ற மின்னோட்டத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தலாம். சோ இதுதான் ஒரு ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கிறதுக்கான வரிப்படம் கேட்டால் இந்த வரிப்படத்தை நீங்கள் வரைய வேண்டும். இதுதான் மிக எளிமையான படம். ஒரு ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு ஒரு சுற்றை வரைக என்று கேட்டால் இந்த வரைவு இப்படி படச்சுற்றோடு இருக்கும். இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. இரண்டாவது விஷயம், ஒரு ஓமின் விதியினுடைய முடிவுகள்ல என்னென்ன நீங்கள் அளவீடு செய்ய போறீர்கள் என்றால், இந்த அளவீடுகள்ல 2 விடயங்கள் அளவீடு செய்யப்படும். அதுல ஒன்று இங்கே அழுத்த வேறுபாடு, அழுத்த வேறுபாடு, அதாவது வோல்ட். அதே போல இரண்டாவது மின்னோட்டம், மின்னோட்டம் ஐ. வோல்ட்டுக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையில் உள்ள தொடர்ச்சி. அப்ப இதுக்குள்ள உள்ள வாசிப்பை நீங்கள் உதாரணமா 1.5 வோல்ட்ட போடுறீங்க. இங்க உங்களுக்கு வரக்கூடிய மின்னோட்டம் 0.5 ஆம்பியர். இங்க 3V போடுறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆம்பியர் 1 ஆம்பியர். 4.5V பயன்படுத்துறீங்க, இப்போ 1.5 ஆம்பியர். 6V பயன்படுத்துறீங்க, இங்க உங்களுக்கு 2 ஆம்பியர் மின்னோட்டம் வருகிறது என்றால் ஓமின் விதியிலே வாய்ப்பு பார்ப்பதற்கு நிலைக்குத்தாக வோல்ட் இங்கே மின்னோட்டத்தை பயன்படுத்தினால் இதுக்கு நீங்க வரைவுகள் வரையப்படுகின்ற போது உற்பத்தியினூடாக செல்கின்ற ஒரு நேர்கோடாக வரும். காரணம், அழுத்த வேறுபாடு 0 இருந்தால் இங்கு மின்னோட்டமும் 0 இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அழுத்த வேறுபாடு 0 இருந்தால் மின்னோட்டம் 0 இருக்கும். அதன் காரணமாக மின்னோட்டம் அந்த சந்தர்ப்பத்தில் பாய்வது இல்லை. நீங்கள் அழுத்த வேறுபாடை அதிகரித்தால் படிப்படியாக விகித சமனாக மின்னோட்டமும் கூடிக்கொண்டு செல்லும். இதுதான் விகித சமன். இதுதான் யாரு? விகித சமன், நேர் விகித சமன் என்று சொல்லுவோம். ஒரு திரவியத்தை நீங்கள் கூட்டுகின்ற போது அதில் தங்கி இருக்கின்ற மற்றைய திரவியம் அதிகரிக்கும் எனின் விகித சமமாக அது நேர் விகித சமன். அப்படி இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணி, ஒரு திரவியத்தினுடைய ஒரு காரணியை நீங்கள்
அதிகரிக்கின்ற போது மற்றைய காரணி குறைவாக இருந்தால் அது நேர்மாறு விகித சமனாக இருக்கும். நேர்மாறு விகித சமனை ஒன்றின் கீழ் என நாங்கள் போடுவோம். ஓகே, அப்ப ஓமின் விதியினுடைய மின் சுற்று என்றால் இந்த படம் அடிப்படை விடயங்களை கொண்டிருக்கணும். 2016க்கு முன்னர் கேட்கப்பட்டிருக்கு, பின்னர் கேட்கப்படவில்லை. அது குறிப்பிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு தடையை கொண்டொரு ஏதாவது ஒரு உபகரணமோ அல்லது எந்திரமோ அல்லது ஏதாவது ஒரு மின் சாதனமோ அதற்கு சமாந்தரமாக வோல்ட்மானி, தொடராக அம்பியர்மானி, ஒரு மின்கலம் அல்லது மின்கல அடுக்கு, ஒரு ஆடி, ஒரு மாறும் தடை. இந்த அட்டவணை எங்களுக்குரிய அடிப்படை அறிவு தெரியணும். விகித சமமாக வியும் ஐயும் கூடிக்கொண்டு செல்லும் என்பது இந்த வரைவு வரைய சொன்னால் இந்த ரெண்டும் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு ஒரு பிரதானமான எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த ரெண்டு இதையும் நீங்க போட்டு காட்டுகின்றால் இந்த மின்னோட்டத்துக்கும் அடுத்த வேறுபாட்டுக்கும் இடையில் உள்ள விகிதம் மாறிலியாக சரி ஒரு உற்பத்தி கூடாக செல்கின்ற நேர்கோடாக இது தோணும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பேசிக்கான. இனி ஒரு கேள்விக்கு போகிறோம். எது கேள்வியாக நான் சொல்றது அவ்வளவு பாஸ் பேப்பர்கள்ல இருந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு எளிமையான விடயத்தில் இருந்து சிக்கலாக கொண்டு செல்ல இருக்கிற விடயங்கள் தான். பாஸ் பேப்பர் தவிர ஒன்றும் இல்லை. உதாரணம், ஒரு முறை கேள்வி வந்திருக்கிறது. ஒரு சுற்றிலே அழுத்த வேறுபாடு, மின் அழுத்த வேறுபாடு, இதனுடைய பெருமானம் 6B. அதனூடாக பாய்கின்ற மின்னோட்டம் 0.5 ஆம்பியர் எனின் மின்னோட்டம் யாது? தடை யாது? தடை யாது? இதுதான் நீங்க கேட்க போறீங்க. தடையினுடைய பெருமானம் என்ன? V சமன் IR என்கின்ற சமன்பாடு முதல் இங்க போடுங்க. V சமன் IR. வீனுடைய பெருமானம் எவ்வளவு பிரதியீடு செய்யப்பட்டிருக்கிறது? 6B. இதனூடாக பாய்கின்ற மின்னோட்டத்தினுடைய பெருமானம் எவ்வளவு? 0.5 ஆம்பியர். இந்த தடை பெருமானம் எவ்வளவு? நேரடியாக இதை பிரதியீடு செய்யுங்க. 2 புள்ளியாக இருந்தால் ஒன்றில் இதுக்கு அல்லது இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு அல்லது இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்ததாக நீங்க இப்போ R சமன் சமன்பாட்டுக்கு இங்க 0.5 எரிகிறது. இங்கால வரக்குள்ள என்ன வரப்போது உங்களுக்கு? 6 கீழ் 0.5. அப்ப இதை நீங்க மாத்திரண்டா மேக்ஸ்ல எப்படி மாத்துவீங்க? இத 0.5 முழு பெருமானமா மாத்திரண்டா 10 அளவு இருப்பீங்க. 10 அளவு இருக்குன்னா மேலே 10 அளவு இருக்கணும். 60 கீழ் 5 இது சமன் எவ்வளவு? 12 ஓம் என விடை வரும். இது ஒரு அண்மையில கேட்கப்பட்ட கேள்வி. அண்மையில கேட்கப்பட்ட கேள்வி. ரைட்? ஓகேயா? சரி, இப்ப இதோட சேர்ந்த ஒரு எம்சிக்யூட நான் டச் பண்ணிருக்கேன். இதை வச்சுட்டு ஒரு 11ஆம் ஆண்டு ஆகலுக்கு இது ஞாபகப்படுத்தலாம். இப்போது ஒரு மின்குமிழ் இருந்தால் அதனுடைய வலு என்ன கேட்பாங்க. வலு என்ன என்று கேட்பாங்க. வலு என்பது பார்ப்போம். அப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு. P சமன் VI. P சமன் VI. P சமன் VI ஆக இருக்கும். ஓகே, P சமன் VI ஆக இருக்கும். P சமன் VI ஆக இருக்குமாக இருந்தால் இப்ப நீங்க P-னுடைய பெருமானத்தை காண்பதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு அழுத்த வேறுபாடு? 6. எவ்வளவு மின்னோட்டம் செல்கிறது இங்கு? 0.5 ஆம்பியர். எனவே இது ரெண்டினுடைய பெருக்கம் எவ்வளவு? 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 3W. இப்போ கிளியரா இது? இப்படியான கேள்விகள் பெரும்பாலும் கேட்க. அப்ப இன்னும் ஒரு கேள்வியை நீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது
நீங்க ஒரு 240 வி மின் வளங்களோட ஒரு இணைப்பை ஏற்படுத்திருக்கீங்க. 240 வி. அந்த பொருளினுடைய தடை எவ்வளவு என்றால் 48 ஓம். இப்படி ஒரு உபாரணம் ஒரு சுட்டி குறிக்கப்பட்டிருக்கு, லேபிள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கேள்வி என்னென்றால் மின்னோட்டத்தினுடைய பெருமானம் என்ன? 1 or 2 minutes டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு விட வரும் செக் பண்றோம், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இதுக்கு பிரயோகிக்கின்ற வாய்ப்பாடு V = IR. இது நீங்க எழுதிருக்கீங்களா? இரண்டாவது, வீனுடைய பெருமானம் 240 வி என பிரதியிட்டிருக்கீங்களா? ஐயனுடைய பெருமானம் கேள்வி ஐ அப்படியே இருக்கணும், பெருக்கல் அடையாளம் R 48 ஓம். இப்ப சொல்லுங்க, I = இந்த 48 பெருக்கிட்டு சமன்பாட்டுக்கு இருக்கு. ஆகவே 240 இந்த 48 பிரிக்க போகுது. 24 24 இதை நீங்க சுருக்கினீங்கன்னா 24 ஒரு முறைஞ்ச சைவத்துக்கு 10. இதை 24 சுருக்கினீங்கன்னா 2. 10 × 2 என்பது எத்தனைக்கு சமன்? 5. மின்னோட்டத்தினுடைய நியமனம் என்ன? அம்பியர். ஆகவே மின்னோட்டம் எவ்வளவு? இவ்வளவாக இருக்கு. இது விளையிட்டானே. இது யாருக்குரிய தொடர்பு? V = IR என்கின்ற தொடர்பு. ஓகே, இப்போ அடுத்த தெளிவான விஷயங்கள் கைகப்படும். இந்த மின்னோட்டத்தை பாதிக்கின்ற பிரதானமான காரணியாக தடையை கருதுகிறோம். இந்த தடை எவ்வாறான செல்வாக்கை செலுத்தும்? அப்ப ஏற்கனவே நான் சொன்னேன், வெப்பநிலை தடையை மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல இந்த கடத்தியினுடைய நீளம், கடத்தியினுடைய வகை, கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு இவரும் தடையின் மீது செல்வாக்கு செலுத்தும். அப்படியாக இருந்தால் இந்த தடை பெருமானத்தை நாங்கள் எப்படி கொண்டு வர? பெருமானம் தடை என்பது என்ன? மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கின்ற ஒரு காரணி. அந்த தடையை ஏற்படுத்துகின்ற நபரை தடையி என சொல்லுவோம். அதனுடைய எண் பெருமானத்தை தடை பெருமானமாக சொல்லுவோம். உதாரணமா, ஒரு சுற்றிலே தடை இருந்தால் எவ்வாறு அந்த தடை பெருமானத்தை காணும்? உங்களுக்கு ஒரு தடை பெருமானம் காண்பது 2 வகையான தொடுப்புகளுக்கு இருக்கு அல்லது இணைப்புகளுக்கு இருக்கிறது. அதுல ஒன்று தொடர் தொடுப்பு அல்லது தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு. யாரை தொடர் இணைப்பு செய்றீங்க? தடைகளை. தடைகளை நீங்கள் தொடர் இணைப்பு செய்யுங்க. அப்ப உதாரணமா, இது ஒரு ஈஸியான வகை. தடையை இப்படியும் காட்டலாம். இவருடைய தடை பெருமானம் R1, இவருடைய தடை பெருமானம் R2. இவருக்கு தடை காண்றா வேற ஒன்று செய்ய R7. 2 தடைகளையும் கூட்டி வருது. R1 R2. அப்ப 2ஐயும் கூட்டிட்டு அதுல விடைகளுக்கு வரப்போகுது. உதாரணமாக இங்க ஒரு பெருமானம் இருக்கு. இது 1.5 ஓம், 4 ஓம், 2.5 ஓம். இதனுடைய சமவெளி தடை என்ன? சமவெளி தடை என்ன? அப்ப சமவெளி தடை கேட்டால் R சமன் எத்தனை தடைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது? 3. R1, R2, R3.
R1 பெருமானம் 1.5, இரண்டாவது R2 4, மூணாவது 2.5. டோட்டல் இந்த 1.5 2.5 4 4ஓட 4 கூட்டினா 8. இனி ஒரு தடை பெருமானத்தை நேரடியாக அப்படி தராமல் சில நேரங்களில் உங்களுக்கு மாத்தி ஏதோ ஒரு சுற்றுன்னு தடுப்பாங்க. அது கேள்விகள் வரத்துல விளையிட்டா. இரண்டாவது, சமாந்தரமாக இணைக்கின்ற தடை எப்படி இருக்கிறது? இது நான் பார்த்தது தொடர் இணைப்பு. இப்ப தடைகளை நான் சமாந்தரமாக எப்படி நினைக்கிறேன்? சமாந்தரமாக. சமாந்தர இணைப்பு, ரைட்? சமாந்தர இணைப்பாக இருந்தால் உதாரணமா இது ஒரு சுற்று இருக்கு. இப்ப முதல்ல 2 சமாந்தர இணைப்பு பாருங்க. இது R1, இது R2. இப்ப கேட்பாங்க இதுக்குள்ள ஒரு புள்ளி X, இதற்குள்ள Y இருந்தால் இந்த X-க்கும் Y-க்கும் இடையில் இருக்கின்ற X-க்கும் Y-க்கும் இடையில் இருக்கின்ற X-க்கும் Y-க்கும் இடையில் இருக்கின்ற சமவெளி தடையை இப்படியான சமாந்தர இணைப்பு எப்படி காணுகிறார்? ஒரு பயனும் தேவையில்லை. 1/R சமன் 1/R1 1/R2 ரெண்டையும் சேர்க்கும். அப்ப 1 இப்படி ஒரு ஃபார்முலாவை கொடுத்தீங்கன்னா இது என்ன இணைப்பு? எஸ், சமாந்தர இணைப்பு. அப்ப 3 தடைகள் இப்படி வந்தா இது R1 R2 R3 இப்படி வந்தா 1/R சமம் 1/R1 1/R2 1/R3. 5 தடவை 10 தடவை எது வந்தாலும் நீங்க கூட்டிட்டு போறது 1 போட்டு. அப்ப இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் இப்ப பாருங்க. ஒரு சுற்று தான். அந்த சுற்று எப்படி இருக்குன்னா 3 தடை பெருமானங்களை கொண்டிருக்கு. இது 12 ஓம், ஒவ்வொன்றும் 12 ஓம், 12 ஓம், 12 ஓம், 12 ஓம். அப்ப இப்படியானது வரக்குள்ள MCQல நாங்க எப்படி செய்யலாம்னால், சமாந்தரமாக ஒரே பெருமானம் தொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு பெருமானம் எவ்வளவு? ஒரு பெருமானம் எவ்வளவு? 12. ஓகே. அப்ப ஒரு பெருமானம் 12ஆக இருந்தால் எத்தனை தடைகள் அங்கு இணைக்கப்பட்டிருக்கு? சமாந்தரம் 1 2 3. அத 3 பிரியும். விட என்ன வரும்? 4 அலகு ஓம். இது சரியாக பாருங்க. 1/R சமன் 1/R1 1/R2 1/R3. 1/R சமன் R1 பெருமானம் 1/12 சக 1/12 சக 1/12. 1/R சமன் 12 3 பேரையும் உள்ளடக்குகின்ற மிகச்சிறிய பெருமானம் சி. இந்த பொதுவான இந்த ஆட்களினுடைய மடங்குகளாக செல்வது அப்போமஸ். எப்படி 12 அடங்கக்கூடியது 12. அப்ப 12 எத்தனை வருது? எஸ், 1 1 1. 12 1 1 1. அப்ப இவங்க எவ்வளவு பேரை கூட்டினா இப்ப 3. இந்த 3ஓட R பெருக்கப்படுது 1/R சமன் மேல 3 கீழுக்கு 12. இப்ப குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. 3R சமன் 12 R சமன் 12 கீழ் இந்த பெருக்கிட்டு இருக்கிற இவர் பிரிப்பார். அப்ப எவ்வளவு வரப்போகுது? 4 ஓம். இந்த ஸ்டெப்ஸ்கள் ஒரே பெருமானம் எங்களுக்கு தேவை. நேரடியா போடலாம். MCQ சரியா? ஓகே.
ஆட்டோல கேட்கும்போது தடை நீங்கள் காணணுமா இருந்தால் அந்த விட எழுதுற பேப்பர் சைட்டோட இதை எழுதணும், வேற எடுத்து அதை எழுதிட்டு அந்த பெருமானத்தை கொண்டு பிரதிக்கிட்டால் சில நேரங்கள்ல நீங்க ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் எடுத்தால் அதுல போடணும். ஓகேயா? சரி, அப்ப இது ஒரு இப்படி வந்து இப்ப சும்மா சூப்பரா கேட்கிறேன் நான். 3 தடை இருக்கு, 3 தடைகளை இப்ப நான் போட்டுட்டேன் வந்து ஒவ்வொன்ற பெருமானம் போடு. இது ஒரு 30 ஓம், 30 ஓம், 30 ஓம். இதுக்குரிய பெருமானம் என்ன டக்குன்னு சொல்லுங்க, எத்தனை வருது? ஓகே, ஒரு தடை 30 ஓம், எண்ணிக்கை 3, ஆகவே 10 ஓம். இப்ப இப்படியே வச்சுட்டு கேட்கிறான் தடை பெருமானத்தை இப்படி கேட்டு, இது ஒரு 40 ஓம், இது ஒரு 10 ஓம். இப்ப கேள்வி என்றால் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையிலான சமவெளி தடையை காண்க. எப்படி காணணும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை நீங்க ஒரு தடையா முதலாவது சமாந்தரமா கணிச்சு இது ரெண்டுக்கும் இதுக்கு பதிலாக 3க்கும் பதிலாக இதுல ஒரு தடையா கட்டணும். அப்ப இதுக்கு ஏற்கனவே 30 30 30 என்றால் ஒரு தடை பெருமானம் எத்தனை விளங்கல? ஒரு தடை பெருமானம் 30. 30 எத்தனை பிரிக்க போறீங்க? 1 2 3. அப்ப எத்தனை வரும்? இங்க 30 இப்படியா போடுவீங்க, 30க்கு 3. அப்ப என்ன விட? 10 ஓம். ஓகே, மிச்சம் இருக்கு 10. இவரும் எத்தனை? 10 ஓம். இவர் எத்தனை? 10 ஓம். டோட்டல் அப்ப என்ன எல்லாம் சமாந்தரமாகவும் தொடராகவும் இருந்த எல்லாரையும் கடைசியா இங்க ஏதோ ஒரு படி தொடரா கொண்டு வந்து, ஆகவே இங்க ஆர் சமன் தொடர் இணைப்பாக இருந்தால் R1 சக R2 சக R3 கூட்டுங்க. 10 10 இதுல சாரி 40 இருக்குன்னா இங்க 40 10 10 40ஓட 10 கொண்டு 50, 50ஓட 10 கூட்டினா 60 கட்டாயம் அழகு ஓம் இருக்கும். இப்ப தடை காண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. சில நேரங்கள்ல நம்மளுக்கு இல்ல, ஒரு மொடல் பேப்பர்ல மட்டும்தான் இந்த கூத்து காட்டும். பாஸ் பேப்பர்ல நான் இப்ப போடுற இந்த கூத்து காட்டுறது இல்லை. இதுவரைக்கும் அந்த பாஸ் பேப்பர்ல கோணல் படங்கள் போடப்படவே இல்லை. சில நேரங்கள்ல உங்களுக்கு புதுசா ஒண்ணு காட்டுறதுக்கு இப்படி போடுறது. இதை நீங்க ஏழவல்ல சந்திக்கலாம், ஆனா ஓலவல்ல இப்படி குறுக்கு படம் போடுறது இல்லை. இப்படி போடுறது. இது 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள தடை என்ன? சமவெளி தடை என்ன? எப்படி கொண்டு வர போறீங்க? 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் டைம். கட்டிக்காரங்க விட எடுத்துட்டீங்களா? யாரோ சொல்ற மாதிரி கிடைக்கும், செக் பண்ற மாதிரி கிடைக்கும். இப்ப இத நீங்க என்ன வடிவத்துக்கு கொண்டு வரீங்க? மேல இத இதை கொண்டு வர நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படிதான் 2 பேர் இதான் இதான் வடி. இந்த முனையில எடுத்து பார்க்கக்குள்ள இவங்க 2 பேரும் ஒரே லைன்ல இருப்பாங்க. அதாவது இவரை கட் பண்ணி போட்டு நிறுத்திட்டீங்கன்னா ஒரே தொடர வரும். இது இப்படி வர வேண்டியதா? இங்க கீழே இருக்கிறார்கள், இவரை கட் பண்ணி போட்டு இவர் வர்றார். அப்ப இந்த 2 தொடர், இந்த 2 தொடர். ஆனா இவங்க 2 பேருக்கும் இவங்க 2 பேர் சமானம். அப்ப இவர் 10, இவர் 10, இவர் 10, இவர் 10. அப்ப இது என்ன நீங்க திரும்ப கொண்டு வர போறீங்க? இது இந்த வந்து 2 பேரையும் ஒண்ணாகும். இவங்க 2 பேருக்கும் பதிலாக எத்தனை போடுது? தொடர் இணைப்புண்டா? R சமன் R1 சக R. அப்ப R1 10, R2 10, மொத்தம் எவ்வளவு? 20. கீழுக்கு எவ்வளவு போட போறீங்க? 20. இப்போ
எக்ஸ் இது வையாக இருந்தார். இப்ப உடனே காணுங்க ஒன்னு இங்குல ஆர் சமன், ஒன்னு இங்குல ஆர் ஒன் சகன், ஒன்னு இங்குல ஆர் ரைட். இத போடணுமா? தேவையில்லை. ஏன்? சமபெருமான் ஒரு தடையின் கீழ், ஒரு தடை பெருமானத்தின் கீழ். ஒரு தடை பெருமானம் எவ்வளவு? 20 20 கீழே எண்ணிக்கை கொண்டு கதை முடியுது 10. இதை போட்டதும் அப்படிதான். நீங்கள் ஆர் சமன் 20, 20 20க்கு 20க்கும் போமாசி 20 மேல 1 சமன் 20 20 1 1 1 சக 20 1 1 1 அப்ப 2 6 2 6 சமன் 20 6 சமன் 20 2 எத்தனை வரும்? 10. ஓகே, கேள்வி செய்யல. இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு தகவல்கள் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான் கூட செய்யும். செஞ்சுட்டு வரக்குள்ள திடீர்னு பாஸ் பேப்பர் கறந்துக்குள்ள இந்த அடிப்படையான விஷயம் நீங்க ஒவ்வொரு ஆளும் தெரிஞ்சிருக்கீங்க. இது தெரியலன்னா நம்ம அந்த கேள்வி பெரிய ஒரு லேசான கேள்வியோட ஜாயின் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நஷ்டமா போகும். நம்ம எக்ஸாம் செய்ய போக்குள்ள எடுக்கணும்ன்றது இலக்கு. ஆனா உண்மையா போகணும், நான் எல்லா கேள்வியும் எனக்கு தரப்பட்டேன் அப்படித்தான் போகணும். சரியா? யாருக்கு ஏழாண்டு இல்லை. ரைட். அப்ப இப்ப நான் இதை பார்ப்போம். இப்போ இப்படியான ஒரு தடை பெருமானத்தை நீங்க கணிப்பீங்க, உங்களால கணிக்கையிலும் நீங்க இந்த கணிப்புகளை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு. ஏண்டா இது அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல. சரி, இப்ப நான் கேட்க போறேன், இந்த தடைகளுக்கும் அழுத்த வேறுபாடுகளுக்கும் என்ன தொடர்பு எங்களை தருவோம்? சரியா? மெதுமெதுவா தான் போகும். முதலாவது இந்த ஓமின் விதியை சொன்ன வி சமன் IR ஓமன் விதி அவர் என்ன சுற்றை ஒழுங்குபடுத்தி இதை செஞ்சிருக்காருன்னு பார்த்து அந்த வரைய தெரிஞ்சு, அதுக்கு அடுத்ததாக நீங்க எப்படி அதனுடைய பகுதிகள்ல ஓமின் விதிக்கு என்ன அளவீடுகள் எடுக்கணும்னு பார்த்தோம். வியும் ஐ அப்படி எடுக்கக்குள்ள விகித சமனாக 2 கூடும்னு பார்த்தோம். வரைவு வரைஞ்சா உற்பத்தி கூட அரைச்சல் நேர்கோடு பார்த்தோம். அவ்வளவும் ஓமின் விதியோட சேர்ந்து வார. அதுக்கு பிறகு வி சமன் IR கணக்குல 2 கூடு செஞ்சு எப்படி பிரதியத்தை எப்படி செய்யணும். அதுக்கு பிறகு தடையில் செல்வாக்கு செலுத்துற காரணிகளை சொல் வெப்பநிலை, ஏனைய பகுதிக காரணி. வெப்பநிலை அதிகரித்தால் தடை கூடும் பார்த்தோம். ஏனைய பகுதிக காரணியில திரவியத்தினுடைய வகை தீர்மானிக்கும், நீளம் தீர்மானிக்கும், குறுக்கோட்டு பரப்பு தீர்மானிக்கும் பார்த்தோம். இப்ப பார்த்தோம் கடைசியா இந்த தடைங்கிறது இவ்வளவு பேர் யாரும் எல்லாரும் மாறினாலும் தடைதான் மாறும். தடையால மட்டும்தான் மின்னோட்டத்தை மாற்றிடும். அப்ப நிலையான தடை இருக்கு. நிலையான தடைகளை நான் இப்படி ஒன்று இப்படி போட்டு காட்டலாம், அல்லது இதை இப்படி போட்டு காட்டலாம். இதுதான் நிலையான. இந்த தடைக்குள்ள ஏதாவது ஒரு அம்புக்குறி எப்படி போட்டு கொண்டால், அல்லது இதற்கு ஏதாவது ஒரு அம்புக்குறி எப்படி போட்டு கொண்டால் இதை நாங்க சொல்லுவோம் மாறும் தடை. இது என்ன? ஒரு குறித்த பெருமானத்தை மட்டும் அந்த சுற்றில் கொண்டிருக்கும். இது என்னத்தை காட்டு? அந்த மின் சுற்றிலே நீங்க வேண்டியதை கூட்டி குறைக்கக்கூடிய ஒரு பிளெக்சிபிள் இருக்கும். தடை மாற்றுவதான நேரடியாக யார் மாற்றுவார்? தடையை நீங்க மாற்றணும், நேரடியாக யார் மாற்று? மின்னோட்டம் தான். அப்ப இந்த தடை நாங்க ஏற்கனவே சொல்றோம், தடைக்கும் மின்னோட்டத்துக்கும் உள்ள தொடர்பு சொல்லுங்க. தடைக்கும் அழுத்த வேறுபாட்டுக்கும் இடையில தொடர்பு தான் சொல்லுங்க. ஆனா இப்போ தடையை கூட்டினா இங்கே மின்னோட்டம் மாறுதுன்னா இந்த தடைக்கும் அழுத்த வேறுபாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது வெளிப்படை உண்மை. அப்ப இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றதுதான் எங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் செய்யக்குள்ள நீங்க சுற்றுகளுக்கு தடைகளை பிரித்து கொடுக்கக்குள்ள கட்டாயம் தடை பெருமானம் அழுத்த வேறுபாடு தொடர்பு வரும். ஆகவே இங்கே அந்த பேசிக்க போடுவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு தடை எப்படி விகித சமனாக பிரிந்து அழிக்கிறது என்பதை பார்க்க. ஓகே, இப்போ எங்களுக்கு இதற்குள்ள ஒரு 10 ஓம் ஒரு ஆள் கொண்டு வந்து போட்டு, இன்னொன்னுக்குள்ள 20 ஓம், இன்னொன்னுக்குள்ள 30 ஓம். ரைட். இப்போ இது எக்ஸ் ஏ பி சி டி 4 புள்ளிகள் இருக்கிறது. பி ஏ சி டி 4 புள்ளிகள் இருக்கிறது. இந்த 4 புள்ளிகளுக்கு ஒரு பொதுவாக தரப்படுகின்ற ஒரு அழுத்த வேறுபாடு என்னன்னு பாருங்கள். இந்த சுற்றிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எவ்வளவு?
120 வோல்ட் தரப்பட்டிருக்கு. ரைட், எவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க பெற்று எவ்வளவு அளவுக்கு? ரைட், 120 வி. இப்ப சொல்லுங்க, எப்படி நாங்க இந்த ஒவ்வொரு தடைக்கும் இதனை பகிர்ந்தளிக்க முடியும்? எப்படி பகிர்ந்தளிக்க முடியும்? ஓகே, இப்ப நீங்க எப்படி பகிர்ந்தளிக்க போறீங்க? பிளீஸ், ஞாபகம் இருக்கா? தெரியுமா? சரி, தெரிஞ்சாலும் பாருங்க, தெரியாட்டிலும் பாருங்க. இப்படியான சந்தர்ப்பத்துல நீங்க இந்த 120 வியும் சரியா, இந்த 120 வியும் இவ்வளவுக்கு தான் கொடுக்கப்படும். அப்ப தனித்தனியா உடைச்சு கேட்டா நீங்க என்ன சொல்றால், மொத்த ஓம பாருங்க, இது என்ன மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு? தொடரா இணைக்கப்பட்டிருக்கு. 10, 20, 30, 30, 30, 60 தொடர் இணைப்பு. ஆகவே இந்த 60 ஓமுக்கு இடையில தான் 120 வோல்ட் பகிரப்படும். சமாந்தரம்னா சமாந்தரத்துக்கு புறப்பா, இது தொடர் இருக்கா? அப்ப ஆகவே ஒரு ஓமுக்கு எவ்வளவு? 60 ஓமுக்கும் 120. 60 ரூபாய்க்கு 120 பணம் உண்டா? ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு? 120 பிஐ கொண்டு வைத்து 60 பிரிக்கும். அப்ப எவ்வளவு வரப்போகுது? 0 0 போயிது. 12 12 பிரிச்ச போறீங்க 6 எத்தனை வரப்போகுது? 2. என்னது? பி. எனவே ஒரு ஓமுக்கு 2 வி பகிர்ந்தளிக்கப்படணும். எனவே இந்த இடத்துல 10 ஓம் இருக்கார். ஆகவே இவருக்கு இடையில 5 2 20 வி. அதே போல இவங்க 2 பேருக்கும் இடையில 20 ஓம். ஒரு ஓமுக்கு 2 என்றால் 20க்கும் 40. அதே போல இங்க ஒரு ஓமுக்கு 2 என்றால் 30க்கும் 60. 32 60 வி. இப்போ கூட்டி பாருங்க, 20 40 60 60 40 100. ஓகேயா? விளங்கிட்டா சொல்றது?